இந்த அமாவாசை அன்னைக்கு வேலையை முடிச்சிடுவேன் குருஜி. இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? நிஜமாவா? ஆமா. கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்குள்ளே போய் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து 1932ஆம் வருஷத்து மதுரை நகர வரைபடத்தை வாங்கி அதுல சோமாஸ்கந்தர்ங்கிற உங்க குருநாதர் தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த இடம் எங்க இருக்கு? அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களாவுல இருக்கிற அவ்வளவு பேருமே ரொம்ப செல்வ செழிப்போடவும் ஆரோக்கியமாவும் இருக்காங்க. அங்க போனப்ப என்னால பல உண்மைகளை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உங்க குருநாதர் நட்டு வளர்த்த நாகலிங்க மரம் பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. மாமரத்துலயும் பழங்கள் நிறைய கிடக்கு. மொத்தத்துல இந்த பங்களாவே அருளோட இருக்கு குருஜி. அதுல என் குருநாதர் சமாதியான இடம் உனக்கு தெளிவா தெரிஞ்சதா? அவர் கேட்ட அதற்கு மட்டும் சிவப்பிரகாசத்திடம் இல்லை எனும் தலை அசைப்பு. சிவப்பிரகாசத்தின் மறுப்பான தலையசைப்பு பெரியவர் முகத்தில் ஏமாற்றத்தை மெல்ல உருவாக்க ஆரம்பித்தது. அது முகம் போன போக்கில் தெரிந்தது. அவர் பெயர் ஜீவானந்த சிவம்.